உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுடைய குடும்பத்துக்கு காவல் தெய்வமாக நான் கருப்பசாமி தான் இருக்கேன். ஆமாம். ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக குடும்பத்தில் நோய் பிணியும் காட்டி தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களெல்லாம் நஷ்டமாகி மனவேதனைப்பட்டு என்ன தொழில் பார்க்க போகிறோங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. வாஸ்தவமா? அதே மாதிரி ஒருவனை நம்பி இழந்து போன பணம் பல. அந்த பணம் எங்களுக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற வேதனை உள்ளத்தில் இருக்கா இல்லையாப்பா? அதை நான் வாங்கியும் தந்துருந்தேன். இந்த உடலில் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படுமா அல்லது சிகிச்சையால் குணமாகுமாங்கிற குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. குணமாக்கி தாரம்னு உத்தரவாயிருக்கு. கால் வந்துட்டு வரலாம். இங்கிருந்து ஒன்று நான் ஆன்மாவாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வான ஊர்தியை கொண்டு வந்து கருப்பசாமி காட்டுறாரு. என்னத்தை காட்டுறாரு? வான ஊர்தினா என்னது? ஏரோப்ளேன். ஏரோப்ளேனை காட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா வெளிநாட்டுக்கு ஒரு தொடர்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த நிலையை நீ பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதில் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உனக்கு நிறைந்த செல்வத்தையும் தரேன். அது சொந்தமாக நான் அழுத்தம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. அவனுடைய உள்ளத்தை நான் ஆராய்ச்சி பண்ணவா அறிவை ஆராய்ச்சி பண்ணவான்னு நான் பார்க்கும் பொழுது அவனை கொஞ்சம் குனிஞ்சுக்கா. இந்த பெடலிலிருந்து மூளைக்கு செல்லுகின்ற ஒரு நரம்பு மட்டும் அவனுக்கு கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு. புரியுதா? அதனால் அவன் சரியாகிடுவானான்னு பார்த்தேன். வளர்ச்சியில் சரியாகுவான். இனி அடுத்து அவனுக்கு மருத்துவ சிகிச்சை தேவையில்லைன்னு உத்தரவில் இருக்கு. அவனுக்கு குணமாக்கித்தாரேன், செம்மையாக்கித்தாரேன் உத்தரவாக. அடுத்த வருஷத்துக்குள்ள முயற்சி ஆகும். கால் வந்துட்டு வரலாம். முடிச்சு கொடுக்கலாமா? இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். இந்த மகளே, அவளை தான் வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறேன். தைரியமாக இருக்கு. படிக்கலாம். ஜெயிச்சு தரேன். தைரியமாக இருங்க. பையனுக்கு ஆரோக்கியத்தில் தான் குணமாகும். உத்தியோகத்தை பற்றி அடுத்த கேள்வி தான். பிள்ளைக்கு வெளிநாடு சம்பந்தமான கல்வி தொடங்கும். ஜெயிச்சு வருவான். கருப்பசாமி. ஆமாம், சரி. தூத்துக்குடி பகுதி, தூத்துக்குடி எல்லை, தூத்துக்குடி எல்லை. அப்படியா? தொழிலில் நஷ்டப்பட்டது யார் இப்பொழுதுக்கு? தொழில் ஸ்தாபனத்தில் நஷ்டமடைந்தவன். கால் ஒன்று வரலாம். பக்கத்தில் வாப்பா. என்னப்பா தொழில் பார்க்க? கண்ணை முடிக்கா என்னென்னு பார்க்கட்டும். இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரு. கால் ஒன்று வரலாம். இடைஞ்சல் வந்துடும். கேட்டுப்பா. முடிச்சு. நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் சட்டப்படி ஒரு சின்ன தடையும் பிரச்சனையும் வந்துருச்சு. புரியுதா? அதே போல் இப்போ இடைப்பட்ட காலத்தில் உனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவும் மனவேதனையும் ஏற்பட்டுருச்சு. உண்மையா இல்லையாடா? ஆமாம். இந்த நொடிப்பொழுதில் நடக்கக்கூடிய இந்த துயரத்துக்கு காரணம் யாரோ ஏதோ மறைமுகமாக வஞ்சம் செய்திருக்கிறார்கள்ங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. வாஸ்தவமா? அதுக்கு என்ன காரணம்னு நான் பார்த்தேன். நம்ம உறவுகளுக்குள்ள கொஞ்சம் மனக்குழப்பமும் போராட்டமும் நடந்துருச்சு சமீப காலத்தில். வாஸ்தவமா? அந்த குழப்பத்துக்கு பிறகு தான் இந்த பிரச்சனையும் நடக்கு. ஒரு வீடு சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. ஆனால் இப்போ வெளிநாட்டுக்கு மீண்டும் போகிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. அது செப்டம்பருக்கு மேலே தான் நடக்கும். புரியுதாடா? இப்போ நீ நடத்தக்கூடிய தொழிலை கொஞ்ச நாள் நிறுத்தி வை. அதில் சில இடைஞ்சல் வரும். வேண்டாம், நிறுத்தி வை. வைகாசிக்கு பிறகு தொடங்கு. நானே உனக்கு தொடங்கி தரேன். இப்போ தொடங்கினா உன் பணம் வேஸ்ட் ஆயிரும் மகனே. பொறுத்திருந்துக்கா. என்னை வந்து பார்த்துட்டு உத்தரவு வாங்கிட்டு போய் நடத்து. காப்பாற்றி தரேன். செல்வமாக இருக்க வைக்கேன். சந்தோஷமாக இருங்க. நாகர்கோவில் எல்லை, நாகர்கோயில். உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். உலக ஒப்பனைக்காக பூவும் பொட்டுமா நீ இருக்கியே தவிர
உன் உள்ளத்துக்குள்ள கணவனோடு இணைந்த நல்வாழ்வு உனக்கு அமையவில்லை என்பது பொருளாகும். இப்போ அவனுடைய மனதை போய் பார்த்தேன், அவன் இன்னொருத்திக்கு பூ வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பூ வாடினா தான் இங்கே பூ வாடாது. ஆனால் அந்த மனசு மாறுமான்னு பார்த்தேன், கிடக்கு வயத்துக்குள்ள உருண்டை 14. எத்தனை கிடக்கு? 14 உருண்டை அவன் வயத்துக்குள்ள கிடக்கு. இந்த மயக்க மருந்தை தீர்க்கணும், அவன் மதியை திருப்பணும். அதை நான் தீர்த்து உனக்கு நான் தெளிவுபடுத்திருந்தா போதும்ல, கால் வந்துட்டு வா. அதே போல அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏண்டா அவன் பொண்டாட்டியை நீ வெறுத்த? அவன் ரொம்ப பிடிவாதமும் என் மனதுக்கு மாறுபாடாகவும் நடந்துக்கிட்டான்னு அவன் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுதான். புரியுதா? ஆனால் பிடிவாதம் பிடித்தவர்கள்லாம் மாறுபாடாக நடப்பாகன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பொருந்தாதது. இன்னைக்கு அவன் செய்கிற குற்றத்துக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒன்றை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மனசு மாறுமானு பார்த்தேன், மாற்றி கொண்டு வந்து சேர்த்துருந்தேன், கால் வந்துட்டு வா. அப்படியா? அதையும் மாற்றிடுவோம். இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் கடன்களும் வேதனையும் இருக்கு, அதை சரி பண்ணி தெளிவுபடுத்தா போதும்ல, கண்ண முடிக்கா. ஜெயிச்சு தரேன், புரியலா? இந்தா வெற்றியாகி தரேன், நல்லா இருக்கு. கருப்பசாமி, கர்நாடக எல்லையை கொண்டு காட்டுத. பெங்களூர்லேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? பெங்களூர் அப்போ உனக்கு? பெங்களூர் எல்லை. ஆ சரி. என்னப்பா வேணும் உனக்கு? நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா நீ ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டியே? மாட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு உள்ள நான் போய் பார்க்கும் பொழுது அதனுடைய புறத்தை தடை விரித்த முனீஸ்வரனுடைய காவல் அந்த எல்லையில் இருக்கு. ஆனா இப்போ உன்னுடைய பொருள், உன் வாழ்க்கை அத்தனையும் திட்டம் போட்டு அபகரிக்கப்பட்ட குடும்பம் தான் உன் குடும்பம். அபகரிக்கப்பட்ட நடந்து தட்டி பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இப்போ உன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றுறது கூட உனக்கு வழிமுறைகள் கிடைக்காத வேதனை இப்போ. அதே போல் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு உடல் ஆரோக்கிய நிலையாக போக முடியாத துன்பமும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்து அதை வச்சு தொழிலை ஓகே பண்ணி கொண்டு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அதை நான் வாங்கி தரேன். வேலூர் பகுதி யார் இருக்கா? வேலூர் பகுதி. என்னடா உன்னை பார்க்கல ஒரு தெய்வ சக்தி வருது, என்னடா விஷயம்? கால் வந்துட்டு வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. செங்காளம்மன் கோயில் எங்கடா இருக்கு? அவளை போய் ஒரு முறை நீ பார்த்து வரணும். அது சூலூர்பேட்டைக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் இருக்கு. எங்கே இருக்கு? சூலூர்பேட்டைக்கு போகிற வழியில் இடது பக்கம் இருக்கு. அந்த செங்காளம்மனை கும்பிட்டு வந்தால் அங்காளம்மனுடைய அருள் கிடைக்கும். ஆமாம், அவளுடைய அருள் கடாட்சம் உன்னுடைய மனைக்கு சுற்றி வருது. அதனால்தான் நீ வரும்பொழுது அங்காளம்மன் போன்ற ஒரு தெய்வ சக்தியினுடைய அருள் கிடைக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ஈராண்டு காலங்கள் வீட்டில் கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உடல் உபாதையும் துன்பமும் நடக்கு. வீட்டுக்குள்ளே அடிக்கடி வாக்குவாதம் நடந்து ஒரு நாள் கூட உருப்படியாக இருக்க முடியாத நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துல பொண்டாட்டிக்கே தெரியாமல் கொஞ்சம் பணத்தை இழந்த புத்தி உனக்கு கொஞ்சம் குழப்பத்தில் ஓடுது. வாஸ்தவமா? நீ செஞ்சது தப்பா ரைட்டா? தப்பு தானே? கால் வந்துட்டு வா. அதனால் இப்போ இந்த பணத்தையும் மீட்டி தரணும். இப்போ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை வளமாக நடத்த முடியாத வேதனை. ஒரு ஆர்டர் பேசுனா அடுத்த ஆர்டர் வருங்குள்ளே பிரச்சனை தான் வருதே தவிர அது வந்து சேர மாட்டுக்கு. உண்மையா இல்லையா? அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடத்தி வெற்றிகரமாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வாப்பா, இந்தா செம்மையாக்கி தரேன், கவலைப்படாத. வெற்றியாக்கி தரேன். இந்த விபூதியை கொண்டு அவனுக்கு போடு, சக்தி கிடைக்கும், கல்வி ஞானம் பெருகும். உட்கார். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? கேட்டு பார்ப்போமே. விளாத்திக்குளம் ரூட்டில் யார் இருக்கா? விளாத்திக்குளம் பகுதி ஒரு கனி இருக்கு. விளாத்திக்குளம், சூரக்குடி விளாத்திக்குளமா? எந்த ஊரியா? வாங்க. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே போகிறத விட அந்த எல்லைக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது
எல்லையில் நான் தான் கருப்பசாமி இருக்கிறேன் இல்லையா? அதுக்கு இடதுபுறத்தில் பார்த்தேன் என் தங்கை காளி ஆங்காரமாக இருக்கா. என்னப்பா, ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் உனக்கு நடக்கா. இதில் ஊரில் சில பேருடைய வாக்குவாதமும் வந்து உன் குடும்பத்தை கொஞ்சம் குழப்பம் பண்ணி விட்டுட்டாங்க. உண்மையா இல்லையா? அதனால் அந்த பிரச்சனையும் தீர்க்கணும், பிள்ளையும் நல்லா ஆக்கணும். இடையில் ஒரு வீடு இடம் சம்பந்தமான குழப்பத்தை பேசி ஒரு வழக்கே நடந்தாச்சு. என்னடா ஒன்று மாட்டுக்க, அதில் தீர்ப்பும் தெரியணும். இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய வாகன சம்பந்தமான விஷயமும் வெற்றி ஆகணும். இதுதான் உன் கேள்வி. கால் ஒன்று வரலாம். அந்த கல்யாண விஷயத்தை முடிச்சு தந்துடுறேன். வீட்டம்மாவை பற்றி பேசவே இல்லையே, பாசம் கிடையாது அவனுக்கு. சரி, கரெக்ட். பையனுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழி கிடைக்கும்னு முதல்ல சொல்லிட்டேன். ஆவணிக்குள்ள அவனுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிடுவோம். வெளிநாடு சம்மந்தமாக ஒரு ஆசை வரும், நடக்கக்கூடாது. அது நமக்கு கை கொடுக்காது. செம்மையாக்கி தரேன். கால் ஒன்று வரலாம். இந்தாப்பா, ஆனந்தமாக ஆக்கித்தாரேன், செம்மையாக்கி தந்துடுறேன். இந்தா, முருகப்பெருமானுக்கு வேண்டுதலை பண்ணிக்கா, எல்லாம் நடக்கும். சைத்தா கொஞ்சம் கண்ண முடிக்காங்கப்பா. அப்படியா? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. எதிர்பார்க்காம இப்பொழுதைக்கு பொருளாதார நஷ்டங்களும் மனவேதனையும் நடந்திருக்கு. வாஸ்தவமா? அதே போல் இருக்கிற பெரியோர்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் மனக்குழப்பமும் நடந்து இப்போ குடும்பம் கொஞ்சம் அமைதி இழந்து நிற்கிய. வாஸ்தவா தப்பா? என்னம்மா, குடியிருக்கிற மனை கூட நமக்கு உரிமையாக உறுதியாக இருக்குமா அல்லது மாறுபடக்கூடிய நிலைமை வருமாங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் வாடுது. உண்மையா இல்லையா? வைகாசி வர பொறுமையாக இருந்தால் நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? அப்படி காட்டுவோம். இப்போ புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மனசில் ஒரு எண்ணம் இருக்குடா. அந்த எண்ணங்களுக்கு இப்போதைக்கு பதில் கிடைக்கக்கூடிய நிலைமையில் உத்தரவில் இல்லை. புரியுதா? அதனால் சற்று பொறுமையாக இருந்தால் அந்த கிரக நிலைகள்லாம் மாறும். இப்போ சனி பகவானுடைய கோட்டத்தில் தான் இது நடக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த உடல்நிலையை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நோயா அல்லது வேற எதுவும் சக்திகள் ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்மனதுக்குள்ள இருக்கு. ஆனால் மனசால தான் இது நடக்கு அப்படின்னு உன் அறிவு சொல்லுது. உண்மையா? மனசால தான் இது இருக்கு. வெளியில இருந்து பேய பிசாசம் கிடையாது. அவ சரியாயிட்டா பக்குவப்பட்டுட்டாலே போதும் அப்படின்னு ஒரு முடிவு நீ எடுத்திருக்க. ஆனால் இவளோ ஏதாவது ஒரு சாமிட்டையோ ஒரு கோயிலில் போய் கேட்டால் தான் நான் திருப்தி அடைவேன், ஓன் சொல்ல கேட்டு நான் வீட்டுக்கு இருக்க தயாரில்லைன்னு 2 பேரும் பேசி தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஒன்றை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மனிதன் உடலால் உழைக்கணும், அறிவால் சிந்திக்கணும், மனசார யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இந்த 3 மனசாட்சியும் இந்த பக்குவமும் இருந்தால் நம்ம யாரையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையா இல்லையா? அதனால் கடவுள்னு ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்குது. அதை நம்ம நினச்சி நம்முடைய கடமையை ஒழுங்காக செஞ்சால் போதும். இதுக்காக எங்கேயும் போய் கட்டுண்டு கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில். நேர்மையான உள்ளம், தவறு இல்லை. ஆனால் இந்த அறிவையெல்லாம் மீறி ஏதோ ஒரு சம்பவம் நம்மளை ஆட்டுகிற பொழுது நம்ம ஒரு சில சக்திகளை நம்பித்தான் ஆகணும். சில பேர்களுடைய அறிவுரையை கேட்டுத்தான் ஆகணுங்கிற விதி இருக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ என்ன சந்திக்க வந்திருக்கீங்க. இவளை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்தில் உள்ள கழுத்து, இன்னொரு பக்கத்தில் உள்ள நடுமுதுகுக்கு கீழே உள்ள இடுப்புக்கும் முதுகெலும்புக்கும் பக்கத்தில் உள்ள இடம், இந்த 2 பகுதிகளிலையும் வலி உபாதைகள் ஏற்படும் பொழுது தன்னை அறியாமல் தொண்டை அடைக்கிறது மாதிரி ஒரு சக்தி, இரவில் தூக்க முடியாத ஒரு குழப்பம், சரியாக சாப்பிட முடியாத நிலை, தனியாக உட்கார்ந்து எந்திரிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறத மாதிரி மனப்பிரேமை, இவைகளெல்லாம் இவளுக்கு இருக்குது. அதனால் இது செயற்கையா அல்லது இயற்கையிலே மனோதத்துவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி என்ற ஒரு குழப்பம்தான் உங்கள் 2 பேர் உள்ளத்திலையும் இருக்குது. இதுக்காக மனோதத்துவ சைக்காட்டிக்கு மாத்திரம் எதுவும் வாங்கி கொடுத்தியா? இன்னும் போய் பார்க்கல. இவள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நான் தீர்த்து விட்டுறேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கால் வந்துட்டு வரலாம். என் பொண்டாட்டி யாரோ செய்வன வயனம் வச்சுருப்பாங்க, மந்திர தந்திரத்தால் ஏதோ நடந்திருக்கு,
அப்படின்னு சில சமயத்தில் உள்ளத்தில் சில கோளாறு காட்டுது. ஆனால் அப்படி எதுவும் இருக்கு இல்லைங்கிறதையும் சொல்லி அவளை நீங்கள் தெளிவுபடுத்திடுங்க அப்படின்னு உன் உள்ளம் சொல்லுது. உண்மையா இல்லையா? இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. இருக்குன்னு சொன்னால் அந்த சக்தியால் நிவாரணம், இல்லைன்னு சொன்னால் அவன் அறிவுக்கு தெளிவு. இதனால் ஏன் நிம்மதியும் ஏன் அறிவும் வழங்கி போகுது? எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருங்கன்னு நீ இப்போ கேட்குற. உண்மையா இல்லையா மகனே? இதுதான் உண்மை. செய்வன கோளாறு நடக்கவில்லை. இப்போ இந்த பிள்ளைகளுடைய கிரகப்படி தாயாருடைய மனநிலை பாதிக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அதில் உடல்நிலையுடைய கோளாறும் கிடைக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது லேசாக இப்படி பார்த்தான்னா நமக்கு பின்னால் யாரோ வராங்க அப்படிங்கிறத மாதிரி ஒரு பிரேமை சக்தி இவா உள்ளத்தில் தோணுதா இல்லையா? அது ஒரு இருளோட்டத்தின் தன்மை. அந்த தீய சக்தியையும் நீக்கி இவா உள்ளத்தையும் தெளிவுபடுத்தி இக்கடமே நல்லாக்கிட்டா போதும்ல, ஆனந்தமாக ஆக்கிறதுண்டா. நீ மட்டும் காலில் விழுத்து வா, முதல்ல ஒன்று சரியாக்குவோம், அடுத்து தொழிலை சரியாக்குவோம். என்ன பிள்ளையா? இன்னையிலிருந்து அந்த மனநிலைகள் மாறும், சக்தி கிடைக்கும். தீந்தாச்சு. இதை தேய்ச்சி குளிச்சுக்கா. இந்த நொடிப்பொழுதிலிருந்து உன்னுடைய மன உணர்வுகள் மாறிடும், செம்மையாக இருப்பாய். இந்த தொழிலை வைகாசி வரை ஓட்டுவோம். அடுத்து மீண்டும் இதை நல்ல வழி ஆக்கி தர்றது என் பொறுப்பு. அதனால் வீண் குழப்பம் தேவையில்லை. 3 மாதம் டைம் இருக்குடா, சற்று பொறுமையாக இரு, அசத்திடுவோம். வேறு எங்கேயும் போய் மாட்டிக்கிடாத, தைரியமாக உட்கார். கால் வந்துட்டு வாங்க, வீட்டில் கொண்டு போய் வை, நிறைந்த பணம் கிடைக்கும், உன்னுடைய மனநிலைகள் செம்மையாக நடக்கும், வெற்றியாக்கி தரேன். அந்த பணங்கள்லாம் வந்து சேரணும்லடா. உன்கிட்ட வாங்கினவன் நல்லது செஞ்சுருக்கானா பொய் பேசுதாங்கிற உண்மை உனக்கு தெரியாது இல்லையா? நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு. அவங்கெல்லாம் பொய் சொல்லுதாங்க பல வருஷமா. எத்தனை வருஷமா? பல வருஷமா. அதில் நீயும் போய் சிக்குனது இப்போ சில ஆண்டு காலமாக பல லட்சங்கள் லாக்காயிருக்கு. புரியுதா உனக்கு? அது ரிட்டர்ன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு இன்னும் வந்துடுது. போன மாதம் வரும், இந்த மாதம் வரும், அடுத்த மாதம் வரும், இந்த புதன்கிழமை வரும்னு கதை வச்சுருப்பான். உண்மையா இல்லையா? ஆனால் அது அத்தனையும் வார்த்தை தான் வந்திருக்கே தவிர இதுவரை எந்த ஒரு நிலைமையும் ஒழுங்காக வரலை. புரியுதா? அது அத்தனையும் பொய்யான கூற்று. அவங்க மனசு உடைஞ்சா அதுக்காக நான் உண்மைன்னு நான் அவங்கள பொய் சொல்லிட்டுமா? ரிசர்வ் பேங்க்லேருந்து எல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? அதுதான் வெளிநாட்டிலேருந்து தலைவர்லாம் கையெழுத்து போட்டு தள்ளிட்டாருன்னு இருப்பாங்களே, சொன்னாங்களா? அதே மாதிரி நம்ம பிரதமர் இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு, பழைய கவர்மெண்ட்டு சரியாக்கலன்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? அத்தனையும் போய்தான். இது எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர்பே கிடையாது. ஆனால் நீ அதில் ஏமாந்து லாக் ஆகிட்ட. அது இருடியம் சம்மந்தமான பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையா? அது அத்தனையும் போய் இப்போ நம்ம கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு, இருடியம் என்னும் பிஸ்னஸை பற்றி யாரும் பேசினா அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது என்னது? அது சட்டத்துக்கு புறம்பானது, அது நடக்கவில்லை என்பது பொருள். புரியுதா? கொடுத்தவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தருவோம், 3 மாதம் பொறுமையாரு, உன்னை எப்படியாவது காப்பாற்றி தந்துடுறேன், ஜெயிச்சு தரேன். அவன் வரணும்டா, கூட்டுவாங்க அவனை, அசத்துவோம். நம்ம இந்த கனியை விவசாய பூமியில் போடு, செம்மையாக ஐஸ்வர்யமாக விளையும். அது அடிஷனல் தொழில் தான், பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். தலைவன் தலைவி 2 பேர்கள். என்னப்பா செய்யணும் அவனுக்கு? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க, என்னன்னு கேட்க. காலில் விட்டுட்டு வாங்க. என்னுடைய உடல்நிலையவும் மனநிலையையும் போய் ஆராய்ந்து பார்த்தேன். மற்றவர்களுக்கு நிகராக அவன் இல்லை. உண்மையா? இதுக்காக டாக்டரை போய் பார்க்கும் பொழுது காலப்போக்கில் சரியாகும்னு மாத்திரை கொடுத்தாங்களே தவிர அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. இப்போதைக்கு அவனுடைய உள்ளுறுப்பு உடல் உறுப்புகளெல்லாம் வித்தியாசமான நிலைகளில் இருக்கும். உண்மையா இல்லையா? அதனால் எதிர்கால வாழ்க்கை பாதிக்குமோங்கிற ஒரு கவலையும் சந்தேகமும்
உங்கள் 2 பேர் உள்ளத்திலையும் இருக்குதான். சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுவீன்னு நினைக்கிறேன். அவனுடைய ஆண்மை தத்துவத்துக்கு இடையூறு எதுவும் ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்கா? இப்போ பார்க்குற வியாபார ஸ்தாபனத்துலேயும் கொஞ்சம் வருமானங்கள் குறைவு. அதனால் அந்த வருமானத்தை சரி பண்ணி தெளிவு பண்ணி தாரேன். இப்போ நம்ம பணமெல்லாம் விதைக்கப்பட்டு கிடக்கு, அதையெல்லாம் சீர்திருத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குறேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதாடா? வேற என்ன வேணும் உனக்கு? அந்த பூர்வீக வீட்டில் போனால் ஒரு உயிருக்கு கண்டம் வரும்னு சொல்லி ஏற்கனவே சோசியக்காரர் சொல்லியிருக்காராம்ல, சொன்னாரா? அதை மீறி நீ இப்போ கேட்குற. ஆனாலும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமான்னு பார்த்தேன். அங்கே எந்த கிழடும் இல்லை. எந்த கிழடும் இருந்தால் கழுதையை போட்டு தெளித்தாவது போகலாம், அப்படியும் இல்லை. அதனால் 6 மாதம் பொறுமையாக இருந்தால் பூர்வீகத்தை செட்டப் பண்ணி தாரேன். இப்போ அங்கே கொஞ்சம் பாம்பு பச்சாவெல்லாம் கிடக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு முன்னோர்கள் கும்பிட்ட ஒரு தெய்வமும் அதுக்குள்ளே இருக்குது. என்ன, அதையும் கொஞ்சம் வளமாக்கி செம்மையாக்கி தாரேன். காலில் விட்டுவாங்க. சூரியமாக இருக்க வைக்க எல்லா நிலத்தையும் உருவாக்குறேன். கருப்பசாமி, ஆமாம் ஆமாம். அப்படியா? கடலூர் பகுதி யாரும் இருக்கீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ வணங்கி வரக்கூடிய அந்த தெய்வ ஸ்தலம் இப்போதைக்கு கட்டுப்பட்டு கிடக்கு. வாஸ்தவமா? என்னப்பா, அந்த தெய்வ ஸ்தலத்தை கட்டுப்பட்டு கிடக்கிறதுக்கு 3 பேர்கள் காரணம் என்பது உண்மையாகும். அந்த கட்டுப்பட்ட நிலையிலிருந்து அந்த சாமியை தொலைக்கியும் விடணும், தொண்டு தொட்டு கும்பிடுறதுக்கு வழியும் வகுத்து தரணும். வாஸ்தவா தப்பா? இப்போ அந்த சாமியை நான் கூப்பிடணும்னு ஒரு முடிவுக்கு வரேன். எங்க கண்ண மூடி கூப்பிடு பார்ப்போம். விடுங்க குறவைய, யாருக்கும் தெரியாத. அதே போல வீட்டுக்குள்ள பிள்ளைங்களுக்குரிய வாழ்க்கையவும் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் நிலையான வருமானங்கள் அதிகம் அளவு இல்லாமல் கடன்பட்டு தான் இருக்கும். இப்போ குடும்பம் இப்போதைக்கு ஒன்று ஆதரிப்பார்களுடைய மனத்திற்கும் நிலைமை இருக்காது. அதனால் இப்போ வருமானத்துக்குரிய வழியும் சரியாக வகுத்து தரணும், அந்த தெய்வத்தையும் துறைக்கி தரணும். வேற உனக்கு என்ன வேணும்? அந்த வழி வகுத்து தரணும். இப்போ கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அது அறகுறையாக வருதே தவிர முழுசாக வர மாட்டுக்கு. உண்மையா இல்லையா? இதை முழுசா வர வைக்க முடியுமா? வர வைக்கணும், அதுதான் முடிவு. அதான் முடிவு. எடு சுருட்ட வச்சிருக்கியா? சுருட்டு உன் சாமி சுருட்டு இழுக்குமா? இழுக்கும்ல, கால் வந்துட்டு வா. பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் நினைச்சாலே வந்துடுவான். ஆனால் இப்போ கட்டாயப்படுத்தி கசிந்துருகி கேட்டால் தான் வந்து சேருது. இதுக்கு முன்னால் சொன்ன வாக்கெல்லாம் நினைக்கும், ஆனால் இன்னைக்கு வாக்கு சொல்லக்கூடிய தத்துவமே இல்லை. உண்மையா இல்லையா? அதனால் இந்த சக்தி மீண்டும் தொடங்குமா, இல்லை வேற யாரும் வேணும்னு நம்மள்ட்ட இருந்து நீக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. நீக்கியது உண்மை. ஆமாம். அதனால் அது அவன் பக்கமே பெயருமா, எனக்கு வருமாங்கிற ஒரு சந்தேகம் தான் உன் உள்ளத்தில் இருக்கு. என்னடா சாவியே கையில் வரல. அதனால் அதுக்கு ஒரு வழி, ஒரே வழி, 3 மாதம் பொறுமையாக இருக்கணும். ஊரில் ஒரு கூட்டம் போட போகிறேன், அந்த கூட்டத்தில் பேசி மீண்டும் அந்த பொறுப்பை உனக்கு 3 ஆண்டுக்கு வாங்கி தரேன். அது கூட சாதிச்சுக்கா. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, மதுரை வீரனுக்கு இந்தாப்பா, இந்தா செம்மையாக்கி தரேன், கூட வர வைக்க சக்தி. புளியரை
புளியரை யார் இருக்கா? புளியரை தாட்கோ நகர். தின்ன பழம் தந்து விட்டு தின்னாதே என்று கையை தட்டிவிட்டு திட்டுவது சரியா தப்பா? உன்னுடைய பரம்பரைப்படி இந்த உடல் நோய் வரவில்லை, சரி. அதே சமயத்தில் வேற எதுவும் மாந்திரிகம் சம்பந்தமான கோளாறுகள் நடத்தி நமக்கு எதுவும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கான். அப்படி எந்த மாந்திரிக சக்தியாலும் இந்த தவறு நடக்கவில்லை. சரி, தெய்வ குற்றம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விவரம் தெரியணுமே அப்படின்னு நினச்சி பல்வேறு முயற்சிகளை நீ பண்ணியிருக்கியான். அதில் இதுவரை எந்த ஒரு தெளிவும் உனக்கு கிடைக்கல. ஆனால் ஆரோக்கியத்திலும் குறையில்லை, மருத்துவ ஆராய்ச்சியிலையும் தப்பு இல்லை. இத்தனையும் இருக்கும் பொழுது நான் தலை சுற்றி கீழே விழுதுறேன், அதுக்கு என்ன காரணம் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? சரி, முடிச்சிருவோம். ஒரு மனிதனுடைய உள்மனதுக்குள்ள என்னது பதிவாகியிருக்கோ அது நம்மளை அறியாமலே புறமனசை தாக்கி நம் உணர்வுகளை தாக்கி உடலை இயக்கும் என்பது மனோதத்துவமானது ஆகும். அதனால் இந்த நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது சுமார் ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னுடைய உள்மனத்தில் நம்முடைய உடலில் ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதல் இருக்குது, அது நம்மளை எப்போமாவது தள்ளத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பதிவு உன் உள்மனதில் இருக்குது. அது உன்னுடைய அறியாமை மிகுந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு நடந்திருக்கு. அதனால் இது மனோதத்துவமான பாதிப்பு தானே தவிர செய்வனை கோளாறும் இல்லை, வைவனை கோளாறும் அல்ல, உடல் ரீதியான குற்றமும் இல்லை. இந்த மனோதத்துவ ரீதியான இந்த திருக்கலை இந்த நொடிப்பொழுதை நிறுத்தி வச்சா போதும்ல. கால் வந்துட்டு வா. கண்டிப்பாக வேண்டும். உள்ளுக்குள்ளேயே சிந்தித்து தொப்புள் பக்கத்தில் உன் மனசை நிறுத்து பார்ப்போம். கண்ணை மூடிக்கிட்டு நிறுத்திக்கா, மனசை அதே இடத்துல நிறுத்திக்கா. குடி. இன்னையிலிருந்து இந்த தலை சுத்து வராது, கீழே விட மாட்டேன், தாழ்வு மனப்பான்மை தோன்றாது, சர்வ ஆரோக்கியத்தோடு இருப்ப. உனக்கு தலை சுத்து இருக்குங்கின்ற மனம் இன்றே மறந்து விடுவாய். இந்தா தேய்ச்சி குளிச்சுக்கா, சர்வ ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக இருப்பாய். வெற்றி உண்டு. வார பௌர்ணமி எனக்கு ஒரு நிலவாரம் போட்டுடா, ஜெயிச்சாச்சு. இந்த கனியை வச்சுக்கா, நிறைய பணம் கிடைக்கும். உன் மகனை சென்னைக்கு வேலைக்கு போக வைக்க. நல்லாரு. நெய்வேலி ஏன் பொழுது முதல்ல யார் வாரானா பட்டீச்சுரத்தை சார்ந்த சிவபெருமான் வாராரு. உங்கள் எல்லையில் சிவன் கோயில் இருக்கா? சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானுடைய ஆசி பெற்ற குடும்பம் தான் உங்கள் குடும்பம். அதே மாதிரி மலை மேல் இருக்கின்ற சபரிமாமலை ஐயனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றணும். உண்டுமா? என்னப்பா? வாங்க, பக்கத்தில் வரலாம். சமீபமாக 2 காலங்களாக உடல்நிலையிலே ஒரு தளர்ச்சி, உண்மையா இல்லையா? அதே மாதிரி இப்போதைக்கு பிள்ளைகளை பற்றிய வருமானம் நிலையானதை பற்றிய உணர்வும் கவலையும் வா உள்ளத்தில். அடுத்த கட்ட வாரிசுகளை வர வைப்பது எப்படிங்கிற ஏக்கம் வா உள்ளத்தில். இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டமே, இது நம்மளால் இவங்களுக்கு நன்மை நடக்கணும், நம்மளும் தேய்ந்து விடக்கூடாது, இதுக்கு ஒரு வழிவகுக்கணும், நமக்கும் ஒரு வருமானம் வேணுங்கிற ஏக்கம் வா உள்ளத்தில். உண்மையா இல்லையா? எல்லாரும் கால் வந்துட்டுவாங்க. எல்லார பார்த்துருக்கியா நீ? அந்த கோயிலுக்கு போயிருக்கியா? யாரெல்லாம் போனீங்க? அவருடைய ஜோதி அங்கேருந்து வருது. அவர்கிட்ட நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கண்டுபிடி பிரார்த்தனை பண்ணுறீங்களா? உன்னுடைய அம்சத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பாண்டா. அவனுக்கு பேர் தர்மேந்திரன் பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? தர்மேந்திரன். ஏன் தர்மேந்திரன் பேர் வைக்கணும்? வள்ளலார் தர்மம் தானத்துக்கு தலைமையான ஒரு பெரிய ஞானி. உண்மையா இல்லையா? அதனால் அவருடைய உத்தரவின்படி உனக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், தர்மேந்திரான்னு பேர் வைக்கணும். அந்த பையன் வெளிநாடுக்கெல்லாம் சென்று பல கோடி செல்வங்களை பெற்று இருப்பான். இப்போ உங்களுடைய வீடு கடன் பெற்று மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு.
உண்மையா? அதே மாதிரி உனக்கு இப்போ நிறைவான வருமானம் இல்லாத குறை உன் உள்ளத்தில் இருக்குது. இவைகளை சரியாக்கணும், அதுக்காக சில முயற்சிகளை செய்கிறாய். சென்னை வரை சென்று வந்தால் சரியாக இருக்குமான்னு மண்டையில் அடிக்கடி ஓடுது. உண்மையா இல்லையாடா? அது உனக்கு ஜெயிக்கப்படும். கால் வந்துட்டு வா, நீங்களாம் இருங்க. கையை பிடி பார்ப்போம். விட்டு பெரிய மனுஷன் ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு விடையை சொல்லிடான்னு உத்தரவு. என்னப்பா வேணும்? என் நிலைமை எப்படி இருக்குது, நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், ஏன் என்கிட்ட எல்லாம் வரல, இது எப்போ தான் எனக்கு வரும் கிடைக்கும்? ஒரே கேள்விக்கு விடை சொல்லணும் உத்தரவு. என்ன வேணும்னு கேட்டுக்கணும், கதை வேண்டாம். என்ன வேணும்? என்ன வணங்கி இருந்து வாக்கு சொல்லக்கூடிய காலமும் திருநீற்றை அள்ளி கொடுக்கிற காலமும் நிறைவாகிவிட்டன. என்ன முடிஞ்சு போச்சு. இனிமேல் மீண்டும் அதையே கற்பனை செய்து கொண்டு அந்த நிலையை பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் வரும். அப்படி ஒரு காலம் இப்போதைக்கு இல்லை என்பது முடிவாகிவிட்டன. புரியுதா? அதனால் என்னை நினைத்து விபூதி அள்ளி கொடுத்துக்கலாம், உத்தரவு சொல்கிறதுக்கு இயலாது. அதனால் கும்பிட்டு கூத்தாடிக்காங்க, சந்தோஷமாக இருந்துக்காங்க. நினைக்கிற காரியத்தை நடத்தி தரேன், கேட்குற பணத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். காலில் அனுப்பிச்சுவாங்க. அப்படியா? சரி. இந்த பிள்ளையுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். பார்க்கணுங்களா? நம்ம மருமகா இல்லையா? நம்ம மருமகா இல்லையா? நம்ம மருமகா இவா இப்போதைக்கு தன்னுடைய உள்ளத்தில் மனப்பூர்வமான மகிழ்ச்சியோடு இல்லை என்பதுதான் உண்மையான முடிவு. அப்படி மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு புருஷன் வீட்டை சார்ந்தவர்கள் காரணமா, தன் வீட்டை சார்ந்தவர்கள் காரணமா அப்படின்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் அடிக்கடி தோணும். ஆனால் இந்த பக்கம் உள்ளவர்களும் காரணமில்லை, அங்கே உள்ளவர்களும் காரணமில்லை. இதற்கு இப்போதைக்கு காலக்கிரகங்கள் மட்டும்தான் காரணம். அதனால் மனிதர்களை நினைத்து புண்படுத்தி கொள்வது தேவையில்லாத ஒரு விஷயம். புரியுதா? இப்போ எதிர்பார்க்காம திடீர்னு உடம்புல ஒரு சோர்வு தோணும், தானாக படுத்துக்கொள்வதுக்கே மனசு வரும். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் உடம்புல இருக்கும். இவைகள்லாம் மனோதத்துவ ரீதியான ஒரு பாதிப்பு. வேறு எந்த குறைகளையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு உனக்கு என்ன வேணும்? காலில் வந்துட்டு வா. தன் பிள்ளைக்கு கல்யாணம் முடித்தது அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான், நமக்கு கட்டுப்படுவதற்கு இல்லை. நம்ம மேலே மரியாதையும் அன்பும் வச்சுருந்தா போதும். இதை பெரியவங்களும் இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கணும், இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். இந்தா உன் மனசு கோடாமல் உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். ஐஸ்வர்யமாயிரு. அக்னி சாட்சியாக முடித்த அந்த கல்யாணம் பேரின்பத்தோடு பெருமையோடு வாழும். பாருங்கப்பா, நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி முடிச்சிட்டேன் தாங்க. இந்தா அடுத்த பட்சம் பேசுவோம் அதை பற்றி. சரியா? நல்லா இருங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.